என்ன பிரதர், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு பஸ் ஏறலப்போ? ஆமாம், ஏறி இருந்துருக்கோம். ஏறி இருந்தால் புது வேலை, புது வாழ்க்கை. என்ன லவ் ஃபெயிலியரா? எப்படி சொல்கிறீங்க? பஸ் ஸ்டாப்பில் உட்காந்து புலம்புறவனுக்கு என்னவா இருக்கும்? உனக்கு லவ் ஃபெயிலியர் இல்லை லைஃப் ஃபெயிலியர்? உனக்கு ரெண்டுமே போல. ஆமாம், அவளை நல்லா பார்த்துக்கிறதுக்காக ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருந்தேன். ஆனால் அதோட நல்ல வேலை இருக்குது. அது கிடைக்கணும்னா எங்கள் அப்பா சொல்கிற போல தான் கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு எங்கள் அப்பாவை ஃபேஸ் பண்ண பயம். அதுக்காக அவ கூட சண்டை போட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதானா பிரதர்? என்னோடய ஃபீலிங் உங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல? உங்களுக்கு நடந்தால் தான் தெரியும். பிரதர், மனுஷங்க ஒரு லைஃபு இல்லை லவ் ஃபெயிலியர் கலந்து தான் வந்திருப்பான். இப்போ கூட பாரு, நீ அவங்கள வேணான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் வர வந்த. உன் கால் 2 ஸ்டெப் பஸ் ஏற போகலையே, அப்போவே புரியல? ஆமாம் ப்ரோ, நீங்கள் செய்கிற வேலை நல்ல வேலையா இல்லை ப்ரெஷரான வேலையான்னு கூட வாழ போகிறவங்கள பொறுத்து தான் இருக்குது. ஒன்றுமே இல்லாத உன்னை ஏற்றுக்கிற பொண்ணு கடைசி வரை உன் கூட இருப்பாள். அதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? லவ் நல்லா அமைஞ்சா லைஃப் நல்லா அமையும். இப்போ அவகிட்ட என்ன பேசுகிறதுனே தெரியல. உன்ன மாதிரி தான் நான் சண்டை போட்டு வந்தேன். அவகிட்ட பேச மறுபடியும் போனேன். ஆனால் கதவு ஓப்பன் பண்ணேன். அடுத்த நாள் போனேன். கதவு திறந்தாங்களா? பண்ணிட்டு கன்னத்தில் அடிச்சுட்டு மறுபடியும் கதவு மூடிட்டான். அப்போ அதுக்கப்புறம் போயிருக்க மாட்டீங்க? அதுதான் இல்லை. என்ன போனீங்களா? ஆமாம், டோரை ஓப்பன் பண்ணி இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். அன்னையிலேருந்து சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு வந்ததே இல்லை. ஒரு தம் போடுறியா? இல்லை, அவ கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை. வேணாம், ஒரு நிமிஷம் இருக்கீங்களா? ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ ஸ்ருதி, எதுவும் பேசாத. எனக்காக கதை மட்டும் திறந்து வை, நான் வரேன். சார், ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் கூட சொல்லாமல் போகிறீங்க. என் பேர் எதுக்கு? சீக்கிரம் போய் அவங்கள பாருங்க.